வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் பயிற்சி 8இல் 3ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தரவுகளின் சராசரி இடைநிலை அளவு முகடு காண்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தரவுக்கு நம்ம 3 கண்டுபிடிக்கணும். என்னென்ன? சராசரியும் கண்டுபிடிக்கணும், இடைநிலையும் கண்டுபிடிக்கணும், முகடு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இங்கே பாருங்க. இந்த வகைப்படுத்தப்பட்ட நிகழ்வெண் பரவல் தொடர்ச்சியாக இல்லை. இங்கே 34 முடிஞ்சிருக்கு, இங்கே 34 தான் ஆரம்பிக்கணும். இல்லை, 44 முடிஞ்சிருக்கு, 44 ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கலை. இது தொடர்ச்சி எத்ததாக இருக்குது. இதை நம்ம முதல்ல தொடர்ச்சியாக மாற்றணும். எப்படி தொடர்ச்சியாக மாற்றுறது பாருங்க. முதல்ல எடை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கீழ்ப்புற எல்லையில் 0.5 மைனஸ் பண்ணணும், மேல்புற எல்லையில் 0.5 கூட்டணும். அப்போ 25 இருக்குது, 0.5 மைனஸ் பண்ணால் 24.5. மேற்புற எல்லை 34 இருக்கா, இது கூட 0.5 கூட்டினோம்னா 34.5. இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 25னா 25.0ன்னு அர்த்தம். எதை மைனஸ் பண்ணணும்? 0.5 மைனஸ் பண்ணணும். அப்போது இங்கே கடை வாங்கினா 10, 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 4 இருக்கும். இந்த 2 அப்படியே வந்துடும். அப்போது என்ன இருந்துச்சு? 24.5. இது கூட 34 என்ன அர்த்தம்? 34.0ன்னு அர்த்தம். எதை கூட்டணும்? 0.5 கூட்டணும். அப்போ கூட்டினோம்னா 5, 4, 3. அப்போ 34.5. சரியா? அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள். கீழ்ப்புற எல்லை 35லேருந்து 0.5 மைனஸ் பண்ணால் 34.5. இது கூட கூட்டணும். 0.5 கூட்டினோம்னா 44.5. அதே மாதிரி இங்கே இதில் 0.5 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 44.5. இது கூட 0.5 கூட்டணும். அப்போ 54.5. அதே மாதிரி இங்கே 55ல் 0.5 மைனஸ் பண்ணால் 54.5. 64 இருக்கா, 0.5 கூட்டினா 64.5. அடுத்து பாருங்க. 65 இருக்கா, 0.5 மைனஸ் பண்ணுங்க, 64.5. இங்கே என்ன செய்யணும்? 0.5 கூட்டணும், 74.5. இங்கே பாருங்கள், 75 இருக்கா கீழ்ப்புற எல்லை. 0.5 மைனஸ் பண்ணால் 74.5. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 84. அப்போ 0.5 கூட்டினா 84.5. அதுக்கடுத்து மாணவர்களின் எண்ணிக்கை. மாணவர்களின் எண்ணிக்கை இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து அப்படியே எழுதுங்க. 4, 8, 10, 14, 8, 6. 14, 8, 6. அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன வேணும்? மைய மதிப்பு வேணும். மைய மதிப்பு எக்ஸ் வேணும். மைய மதிப்பு தான் என்னது? எக்ஸ். சரியா? இப்போ பாருங்க, மைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டையும் கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். இந்த இடத்துல போட்டு காமிக்கட்டுமா? என்னென்ன இருக்குது? 24.5. எதை கூட்டணும்? 34.5 கூட்டணும். கூட்டுங்க. 5 5 கூட்டினா 10, 10க்கு 0, மிச்சம் 1. இந்த 1 இங்கே எழுதியாச்சு. 4 4 கூட்டினா 8, 8 1 9, கூட்டினா 59. இந்த 59 2 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? வகுத்து வரதா என்னது? மைய மதிப்பு. இப்போ பாருங்க, இங்கே என்ன வரும்? 2 2 4, மிச்சம் 1. இங்கே வந்தால் 19. 19ல் 9 2 18, மிச்சம் 1. பக்கத்தில் 0 சேர்த்தாச்சு, இங்கே புள்ளி வச்சாச்சு. அப்போ 10ல் I 2 10, 29.5. 59 2 கொண்டு வகுத்தோம்னா 29.5. இதான் என்னது? மைய மதிப்பு 29.5. அதுக்கு அடுத்து பாருங்க, 34.5க்கும் 44.5 என்ன இருக்கும்? 39.5 வரும். நீங்கள் வகுத்து பாருங்க. இது ரெண்டையும் கூட்டி 2 கொண்டு வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 39.5 வரும். இங்கே இது ரெண்டுக்கு நடுவில் என்ன வரும்? 49.5. இது ரெண்டுக்கு நடுவில் மைய மதிப்பு என்ன வரும்? 59.5. அதே மாதிரி இது ரெண்டுக்கு நடுவில் 64.5க்கும் 74.5க்கும் நடுவில் என்ன இருக்குது? 69.5. அதுக்கு அடுத்து பாருங்கள், இதுக்கு நடுவில் 79.5. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து எஃப், இங்கே எக்ஸ் இருக்குது. எஃப்ஐயும் எக்ஸையும் நம்ம பெருக்கணும். எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்கள், 4ஐயும் 29.5ஐயும் பெருக்கிறோம். அதாவது 29.5 பெருக்கல் 4. பெருக்குங்க. 4 5 20, 20க்கு 0, மிச்சம் 2.
4 9 36, 2 கூட்டினா 38, 38க்கு 8 மிச்சம் 3, 4 2 8, 8 3 11, 1180. இங்கே பாருங்கள், புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்கா, அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். வலது பக்கத்துலேருந்து 118.0, இதுக்கு மதிப்பு இல்லை. அப்போ என்னது 118. இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். 8ஐயும் 39.5 பெருக்குனா 316. நீங்கள் பெருக்கி பார்த்துங்க, நான் அப்படியே எழுதிடுறேன். சரியா? 10ஐயும் 49.5 பெருக்குனா 495. அதுக்கு அடுத்தது 14ஐயும் 59.5 பெருக்குனா 833. அதுக்கு அடுத்தது 8ஐயும் 69.5 பெருக்குனா 556. அதுக்கு அடுத்தது 6ஐயும் 79.5 பெருக்குனா 477. சரியா? இது வந்து சராசரி கண்டுபிடிக்க இது மட்டும் போதும். அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிங்க, இடைநிலை முகடுலாம் கண்டுபிடிங்க இல்லையா? அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா குவிவு நிகழ்வெண் தேவை. குவிவு நிகழ்வெண் கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, குவிவு நிகழ்வு இங்கே இருக்கா, இதான் என்னது 4. அதுக்கடுத்து குவிவு நிகழ்வு என்ன செய்யணும், இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் கூட்டி எழுதணும். 4 + 8 = 12. அதுக்கடுத்து என்ன செய்யணும், 12ஐயும் 10ஐயும் கூட்டி எழுதணும். 12 + 10 எவ்வளவு, 22. அதுக்கடுத்து என்ன செய்யணும், 22ஐயும் 14ஐயும் கூட்டணும். 22 + 14 என்ன வரும், 36. அதுக்கடுத்து பாருங்கள், 36ஐயும் 8ஐயும் கூட்டணும். 36 + 8 = 44. அதுக்கடுத்து பாருங்கள், 44ஐயும் 6ஐயும் கூட்டணும். 44 + 6 = 50. சரியா? இப்போது ஸ்கேல் பென்சிலை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, அழகாக அட்டவணை போட்டுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அட்டவணை போட்டலாமா? ஸ்கேல் பென்சிலை வச்சு நீங்கள் அழகாக அட்டவணை போட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன செஞ்சிட்டோம், நம்ம அட்டவணை போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த அட்டவணையிலிருந்து தான் நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? நமக்கு முதல்ல இதோட கூடுதல் வேணும். இந்த மாணவர்களின் எண்ணிக்கை வேணும். முதல்ல இதை கூட்டிடலாமா? பாருங்கள், இது என்னது, சம்மேஷன் எஃப்எக்ஸ். 7 ஒரு 6 13, 16, 21, 21, 27, 21, 27, 35. 35க்கு 5 மிச்சம் 3, 3 7 10, 15, 18, 18, 27, 28, 29. 29க்கு 9 மிச்சம் 2, 2 4 கூட 6, 11, 19, 23, 26, 27. அப்போ 2795. அதே மாதிரி இதையும் கூட்டணும். இது வந்து என்னது, எஃப், சம்மேஷன் எஃப். பாருங்கள், கூட்டலாமா? 6, 14, 18, 18 ஒரு 8, 26, 30. 30க்கு 0 மிச்சம் 3, 4 5, 50. இது எல்லாத்தையும் கூட்டினா 50. இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? சராசரி ஃபார்முலா என்ன, சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸோட மதிப்பு இங்கே இருக்குது பாருங்கள், 2795 பை 50. கேன்சல் பண்ணுவோமா? 5 படித்து கேன்சல் பண்ணுங்கள். 5 50. இங்கே கேன்சல் பண்ணலாமா? 27 எடுத்துக்கலாம். 5 25 மிச்சம் 2 எங்கே வரும், 9க்கு முன்னால். 9க்கு முன்னால் 2 வந்தால் 29. 29ல் 5 25 மிச்சம் எத்தனை இருக்குது, 4. 4 எங்கே வரும், 5க்கு முன்னால். 5க்கு முன்னால் 4 போட்டால் 45. 45ல் 9 45. என்ன இருக்குது பாருங்கள், 559 பை 10 இருக்குது. ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், 559 10 கொண்டு வகுத்தோம்னா இந்த இடத்துல தசம புள்ளி இருக்கிறத அர்த்தம், இந்த புள்ளி ஒரு தசம புள்ளி இடது பக்கம் நகரும். அப்போ என்ன வரும், 55.9. இது வந்து எடை கொடுத்துருக்காங்க இல்லையா, கிலோகிராமில். அப்போ என்ன செஞ்சுக்கலாம், கிலோகிராம்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த இடம் புரியுதா பாருங்கள். 559 10 கொண்டு வகுத்தோம்னா 55.9. வேணால் நீங்கள் சைடில் போட்டு பார்த்துங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சராசரியை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இடைநிலை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ரெண்டாவது பாருங்கள்,
இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இடைநிலை ஈக்குவல் டு எல் ப்ளஸ் என் பை டூ மைனஸ் எம்மு பை எஃப் இன்ட்டு சி. இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த எல்லோட மதிப்பு என் பை டூ எம்மு எஃப்சி எல்லா மதிப்பு வேணும். எதில் வந்து எடுக்கணும் பாருங்கள். முதல்ல என் பை டூ நம்ம கண்டுபிடிக்கணும். என் பை டூ என்/2னா என்னன்னா பாருங்கள், மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அந்த எஃப் இதனுடைய கூடுதல் தான் நமக்கு என். எவ்வளவு? 50. அப்போது n/2 50/2. 50 2 கொண்டு வகுத்தோம்னா 25. நமக்கு என்னோட மதிப்பு 25. இப்போ பாருங்க, நமக்கு இடைநிலை பிரிவு வேணும். இடைநிலை பிரிவு இடைநிலை பிரிவு எதில் வரும் பாருங்க, இந்த 25 குவிவு நிகழ்வில் நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க, குவிவு நிகழ்வு 4 இருக்குது, 12 இருக்குது, 22 இருக்குது, 36 இருக்குது, 44, 50 இருக்குது. 25 இருக்கான்னு பார்க்கணும். 25 இருக்கா? 25 இல்லை, 22 தான் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்தது தான் பார்க்கணும், பின்னால் போயிடக்கூடாது. 25ல் 25க்கு அடுத்தது என்ன இருக்குது பாருங்க, 36 இருக்குது. இந்த 36க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, இந்த 36க்கு நேரம் இருக்கக்கூடிய எடை பிரிவு தான் என்னது, நமக்கு தேவையான இடைநிலை பிரிவு. எவ்வளவு? 54.5லிருந்து 64.5. 54.5 இருந்து 64.5. இப்போ இதிலிருந்து நம்ம எல்லோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். எல்லுனா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், எல்லுன்றது இதில் இருக்கக்கூடிய கீழ்ப்புற எல்லை 54.5. அதுக்கடுத்து எஃப்ன்றது நிகழ்வெண். பாருங்கள், இந்த இடைநிலை பிரிவோட நிகழ்வெண் 14. இதான் என்னது, நமக்கு தேவையான எஃப் 14. அதுக்கு அடுத்தது எம் வேணும் இல்லையா. எம்னா என்னன்னா, இங்கே பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடைநிலை பிரிவோட நமக்கு தேவையான குவிவெண் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடியது. இதான் என்னது, எம். இதான் எம். அப்போ எம்மோட மதிப்பு எவ்வளவு? 22. 22. அதுக்கடுத்து சியோட மதிப்பு வேணும். சின்னா என்னென்னா, இந்த இடைவெளியின் அகலம், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். 64.5லிருந்து 54.5 மைனஸ் பண்ணால் 10. நமக்கு தேவையான எல்லா மதிப்பும் கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா கொண்டு போய் பிரதியிடலாம். இடைநிலை ஈக்குவல் டு பாருங்கள், எல்லோட மதிப்பு எவ்வளவு? 54.5 ப்ளஸ் n/2. n/2ஓட மதிப்பு 25 மைனஸ் எம்மோட மதிப்பு எவ்வளோ பாருங்க, 22/f. எஃபோட மதிப்பு எவ்வளவு? 14 பெருக்கல் சியோட மதிப்பு எவ்வளவு? 10. இதை சுருக்கிட்டா போதும், நமக்கு இடைநிலை கிடச்சிரும். அப்போ 54.5 ப்ளஸ் 25லிருந்து 22 மைனஸ் 3 இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2ஆம் ஏற்பாடு என்ன வரும் பாருங்க, 5 2 10, 7 2 14. அப்போ இந்த இடத்துல 7 வரும், இந்த இடத்துல என்ன இருக்கும், பெருக்கல் 5 மட்டும் இருக்கும். இதை சுருக்கிடுங்க. 54.5 ப்ளஸ் 5 என்ன அர்த்தம், 5/1 அர்த்தம். 2 பின்னத்தை பெருக்க போகிறோம். 3 5 15, 1 7 7. இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள், 1 7 7, 2 7 14. மிச்சம் எத்தனை இருக்குது? 1 1 இருக்குது. 1 7 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ 1 பக்கத்தில் 0 சேர்த்து இங்கே புள்ளி வச்சுருவோம். 10. 10ல் எத்தனை 7? 1 7 7. 10 இருக்குது, 1 7 7. மிச்சம் எத்தனை? 3. அப்போ 3 பக்கத்தில் 0 சேர்த்துங்க 30. 30ல் 4 7 28. போதும். இப்போ நம்ம எதை கூட்டணும்? 54.5. 5ன்னு என்ன அர்த்தம்? 5 0ன்னு அர்த்தம். இது கூட எதை கூட்டணும்? 2.14 கூட்டணும். கூட்டுங்க. 4 5 1 6, 4 2 கூட்டினா 6 5. அப்போது 56.64. இதான் என்னது, நமக்கு தேவையான இடைநிலை. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது முகடு. முகடுக்கு ஃபார்முலா எழுதிடலாமா பாருங்க. முகடுக்கு ஃபார்முலா எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் f1/2f மைனஸ் f1 மைனஸ் f2 இன்ட்டு சி. சரியா? இதான் முகடுக்கான ஃபார்முலா. இப்போ பாருங்க, எல்ன்றது என்னது, முகடு பிரிவிலிருந்து நம்ம எடுக்கணும். முகட்டு பிரிவு எது முகட்டு பிரிவுன்னு பார்க்கணும். அதாவது இதில் பாருங்க, இந்த அட்டவணையில் மிகப்பெரிய நிகழ்வெண் பாருங்க, மாணவர்கள் எண்ணிக்கை தான் நிகழ்வெண்.
என்னென்ன இருக்குது? 4, 8, 10, 14, 8, 6 இதான பெருசு. அப்போது இந்த மிகப்பெரிய நிகழ்வெண்ணை கொண்டிருக்கக்கூடிய எடை பிரிவு தான் என்னது? முகட்டு பிரிவு. அப்போ 54.5லிருந்து 64.5 54.5லிருந்து 64.5 வரைக்கும் இருக்கக்கூடிய இதான் முகட்டு பிரிவு. இதில் இருக்கக்கூடிய எல் கீழ்ப்புற எல்லை இருக்கு இல்லையா? இதான் எல்லோட மதிப்பு 54.5. அதுக்கு அடுத்து எஃப் பாருங்க. இதான் என்னது? எஃப்போட மதிப்பு 14. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இது வந்து F1, இங்கே கீழே இருக்கக்கூடியது F2. எடுத்து எழுதிக்கலாமா? எஃப்போட மதிப்பு 14, F1ஓட மதிப்பு 10, F2ஓட மதிப்பு 8. அதை அப்படியே சைடில் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. எஃப்போட மதிப்பு எவ்வளவு? 14, F1ஓட மதிப்பு 10, F2ஓட மதிப்பு 8. கடைசியாக நமக்கு என்ன வேணும்னா சியோட மதிப்பு வேணும். சின்னா என்னென்னா இந்த முகட்டு பிரிவோட நீளம். அப்போ பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். 64.5 மைனஸ் 54.5 மைனஸ் பண்ணிட்டா என்ன வரும்? 10. 64.5லேருந்து 54.5 மைனஸ் பண்ணிட்டா 10. இப்போ பாருங்கள், நம்ம முகடு கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், முகடு ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள். எல்லோட மதிப்பு 54.5 ப்ளஸ் எஃப் மைனஸ் F1. எஃப்போட மதிப்பு 14 மைனஸ் F1ஓட மதிப்பு 10 பை 2 இன்ட்டு எஃப்போட மதிப்பு 14, ஃபார்முலா இருக்க மைனஸ் F1ஓட மதிப்பு 10, ஃபார்முலா இருக்க மைனஸ் F2ஓட மதிப்பு 8 பெருக்கல் சியோட மதிப்பு எவ்வளவு? 10. இது சுருக்கிடலாமா? பாருங்க, ஈக்குவல் டு 54.5 14லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 4 பை 2ஐயும் 14 பெருக்கினா 2 14 28 மைனஸ் 2 ஒரே குறி பாருங்க. ஒரே குறினா கூட்டணும். 10 8 கூட்டா 18. என்ன 18? மைனஸ் 18 பெருக்கல் 10. அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு 54.5 ப்ளஸ் 4 பை 28லிருந்து 18 மைனஸ் 10 பெருக்கல் 10. இந்த 10ம் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? 54.5 ப்ளஸ் 4 எப்படி கூட்டுறது? 54.5 கூட 4 கூட்டணும். 4 என்ன அர்த்தம்? 4.0ன்னு அர்த்தம். கூட்டுங்க. 5 8 5. சரியா? அப்போது 58.5 இதான் என்னது? முகடு. சரியா? கீழே நம்ம எல்லா மதிப்பையும் எடுத்து எழுதிடுவோம். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? முதல்ல சராசரி கண்டுபிடிச்சோமா? சராசரி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. 55.9 கிலோகிராம். அதுக்கு அடுத்து இடைநிலை கண்டுபிடிச்சோமா? இடைநிலை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. 56.64. அதுக்கு அடுத்து முகடு கண்டுபிடிச்சோமா? முகடு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 58.5. இதான் என்னது? நமக்கு தேவையான அவங்க கண்டுபிடிக்க சொன்ன சராசரி, இடைநிலை, முகடு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.